வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். கிராமத்து பாணியில் வறுத்தரைச்சி செய்யக்கூடிய இந்த மட்டன் குழம்பு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 5 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் ஒரு பெரட்டி விட்டுறலாம். 3/4 கப் அளவுக்கு மல்லி, 10 வரமிளகாய், 2 டீஸ்பூன் மிளகு, கருகாத அளவுக்கு அளவான தீயிலேயே இதை 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 கொத்து கறிவேப்பிலை, 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அளவான தீயிலேயே 2 நிமிஷம் இதை வதக்கிடலாம். மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றி கலந்து விட்டுறலாம். ஒரு கிலோ நல்லிக்கறியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லிக்கறியில் தான் செய்யணுங்கிறது இல்லை, எப்பவும் போல் மட்டன் கறியிலையும் செய்யலாம். இப்போ இந்த கறியை குக்கரில் போட்டுடலாம். மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு குக்கரை மூடிடலாம். அதிகப்படியான தீயில 1 விசிலும், குறைஞ்ச தீயில 3 விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கை அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம், 1 கொத்து கறிவேப்பிலை, வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது இதில் 1 தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த மட்டனை இதில் ஊற்றிடலாம். குழம்பு ஊற்றும்போது மெதுவாக ஊற்றணும், இல்லைன்னா மேலே தெரிக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லித்தழையை போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 மூடி துருவின தேங்காய், 2 டீஸ்பூன் கசகசாவை 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போது மல்லித்தழையை தூவி இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த நல்லிக்கறி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.